வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸை தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இந்த சென்ஸ் ஆகஸ்ட்டில் ஒன்னுலேருந்து, ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து 8th வரைக்குமான இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எம்சிக்யூஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட டாப் 50 ரொம்ப ரொம்ப முக்கியமான 50லேருந்து 60 கேள்விகள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரைட், நம்ம ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன்ஸோட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ அது எனக்கு ஃபீஸிபிளாக படலை. ஸோ அதனால டெய்லிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்? வீக்லி நம்ம வந்து கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பயுமே சண்டேஸில் அப்லோட் ஆகும் அல்லது மண்டேஸில் அப்லோட் ஆகும், அந்த வீக்கோட கம்ப்ளீட் டேட்டா. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட டேட்டா அப்படிங்கிறது ஸோ டேரெக்டாக பிஐபி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். நம்ம பிஐபி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அல்லது முக்கியமான கவர்மெண்ட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பிஐபியில் தான் வரும். ஸோ கவர்மெண்ட்டோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம அதில் தான் எடுக்க போகிறோம். அது போக ஸ்போர்ட்ஸ் ரிமைனிங் எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து கேதர் பண்ணி அதை கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிபிடியை நான் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் கேள்வி, when is the national handloom day observed? national handloom day, தேசிய கைத்தறி தினம். ஓகேவா? தேசிய கைத்தறி தினம் இது என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன இப்போ ஒரு டே படிக்கிறோம் அப்படின்னாலே அந்த டேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எந்த தேதியில் வருது, எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அதனுடைய தீம் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ நேஷனல் ஹேண்ட்லூம் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7th, 7ஆம் தேதி. ஓகே, ஆகஸ்ட் 7th தான் நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஓகே, தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7. ஸோ இது எப்போ இருந்து நம்ம இந்த ஐடியா, இந்த ஹேண்ட்லூமுக்கான ஐடியா எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா 1905, 1905 நம்ம பாலகங்காதர திலகர் இருக்கு இல்லையா, பாலகங்காதர திலகர். ஸோ அவருடைய சுதேசி இயக்கத்தில் தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த நேஷனல் ஹேண்ட்லூம் டே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி இயர் ஆகஸ்ட் 7th வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா 2015 ஆகஸ்ட் 7 தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் டே, 2015. ஓகேவா? அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், அதாவது நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகி 1 ஆகஸ்ட், ரைட்? ஸோ அதில் தான் இந்த நேஷனல் ஹேண்ட்லூம் டேவை அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது எங்கே அவர் அனௌன்ஸ் பண்ணாருன்னா, சென்னை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் அவர் ஃபர்ஸ்ட் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எப்போ அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். கரண்ட் இயருக்கான தீம் என்ன அல்லது ஸ்லோகன் என்ன அப்படின்னா, மை ஹேண்ட்லூம் மை ப்ரைடு. மை ஹேண்ட்லூம் மை ப்ரைடு, இதுதான் வந்து கரண்ட் இயருக்கான ஸ்லோகன் அல்லது தீம், எப்படி வேணா வச்சுக்கலாம், ரைட்? ஸ்லோகன் ஃபார் தி இயர், ஸ்லோகன் ஆர் தீம் எப்படி வேணா வச்சுக்கோங்க. மை ஹேண்ட்லூம் மை ப்ரைடு அப்படிங்கிறது தான் நேஷனல் ஹேண்ட்லூம் டேக்கான தீம் ஆர் ஸ்லோகன். ஓகேவா? ஸோ 7th ஆகஸ்ட் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் தி தீம் ஆஃப் வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் 2026? வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், தாய்ப்பால் வாரம். ஓகே, தாய்ப்பால் வாரம், வேர்ல்டு பெஸ்ட் ஃபீடிங் வீக் 2026ஓட தீம் என்ன? ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் அண்ட் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ், ரைட்? பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப். ஸோ இதுதான் இந்த ஆண்டுக்கான பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கோட தீம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் எப்போ அப்படின்னா ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக், 1st to 7th. இந்த ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்காக சொல்கிறோம், 1st to 7th ஆஃப் ஆகஸ்ட், ரைட்? எவ்ரி இயர் நம்ம அதை தான் செலிப்ரேட் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் இருக்கும் இல்லையா, அவங்க தான் இந்த டேவை அப்சர்வ் பண்ணுறதுக்கான பேஸாக இருக்காங்க. இவங்க வந்து போஷன் ஸ்கீம், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, போஷான் ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த டேவை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது ஒரு குழந்தை பிறந்து 1000 நாட்களுக்கு வந்து தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் அல்லது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த 1000 நாட்களில் அல்லது 24 மாதங்கள் அல்லது 2 ஆண்டுகள் எப்படி வேணா வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ 24 months அப்படிங்கிற மாதிரி கணக்கில் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். குறிப்பாக பிரெயின் டெவலப்மெண்ட், இம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் அதிகரிக்கிறதுக்கான எல்லாத்தையும் இந்த 24 monthல செஞ்சிடணும். அதுக்கான பேஸ் தான் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டேவை நம்ம, இந்த வீக்கை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்.
ரைட்டா? ஸோ குழந்தை பிறந்து முதல் 1 மணி நேரத்துக்குள்ளேயே பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த முதல் பால் இருக்கு இல்லையா, ரைட், தட் ஃபர்ஸ்ட் மில்க், கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட், கொலஸ்ட்ரம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேச்சுரல் வேக்சின், குழந்தையினுடைய முதல் இயற்கையான தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் மில்க் ஆஃப் தி டெலிவர் மதர், ரைட், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த முதல் பால் தான் இந்த கொலஸ்ட்ரம்னு சொல்றோம். இந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது என்ன, முதல் பால். இதுல தான் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் வேக்சின் அப்படின்னு சொல்றோம், ரைட், ஃபர்ஸ்ட் நேச்சுரல் வேக்சின், ரைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 1st to 7th ஆகஸ்ட். ஸோ கரண்ட் இயருக்கான தீம் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப். கண்டிப்பா கேள்வி வரும், ஓகேவா, ரைட். ஸோ இந்த குழந்தை பிறந்து முதல் 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கோல்டன் ஹார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதில் தான் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டே வந்து ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்குது, ரைட். அடுத்த கொஸ்டின், who has been appointed as the new chief executive officer, CEO of Air India? ஏர் இந்தியாவினுடைய தலைமை செயலதிகாரியா நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தெவால்டே ஜெப்ரமரியாம், ரைட், தெவால்டே ஜெப்ரமரியாம் அப்படிங்கிறவர் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, ஜெப்ரமரியாம், ரைட். ஸோ இவர் வந்து ஃபார்மரா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆளா இருந்தவர். இப்போ ஏர் இந்தியாவோட சிஇஓவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, ஓகேவா. இதுக்கு முன்னாடி எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்தவர், அல்லது அதனோட அந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணவர் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். அந்த நிறுவனத்துல இருந்து இப்போ வந்து ஏர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஓகே, ஜெப்ரி மரியாம், ரைட். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு தி Randstad Employer Brand Research, right? Randstad Employer Brand Research 2026, which company was ranked India's most attractive employer brand? இந்தியாவின் மோஸ்ட் அட்ராக்டிவ் எம்ப்ளாயர் பிராண்ட் எதுன்னு ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தி ஆன்சர் இஸ் கூகுள். ஸோ கூகுள் தான் இந்த Randstad எம்ப்ளாயர் பிராண்ட் ரிசர்ச்சினுடைய மோஸ்ட் அட்ராக்டிவ் எம்ப்ளாயர், ரைட், மோஸ்ட் அட்ராக்டிவ் எம்ப்ளாயர். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து யார் இருக்கா அப்படின்னா கூகுள். ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்து டாடா இருக்காங்க. ஸோ டாடா வந்து செகண்ட் பிளேஸ், டாடா வந்து 2வது இடத்துலையும், அமேசான் 3வது இடத்துலையும் இருக்காங்க, ரைட். இதுதான் இந்த Randstad எம்ப்ளாயர் பிராண்ட் ரிசர்ச்சினுடைய ரிசல்ட்ஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கூகுள், செகண்ட் பிளேஸ் டாடா, தேர்ட் பிளேஸ் அமேசான். இது இந்த எம்ப்ளாயர் பிராண்ட் அல்லது அந்த எம்ப்ளாயர் ஒரு வேலை வழங்கும் நிறுவனம், அந்த நிறுவனத்துல சிறந்த நிறுவனமா கூகுள் இருக்கு. இவங்க என்ன பேசிஸ்ல வச்சிருக்காங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ், கெரியர் growth, சேலரி, இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸை வச்சு சர்வே எடுத்து அதனுடைய ரிசல்ட்டாக தான் இதை கொடுத்துருக்காங்க, ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, தி யூஎஸ் ஸ்டேட் ஆஃப் மசாசூட்ஸ், ரைட், மசாசூட்ஸ் அண்ட் தி சிட்டி ஆஃப் பாஸ்டன் அஃபிஷியலி டிக்ளேர்ட் August 15th as, ரைட். August 15th நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இந்தியாவினுடைய சுதந்திர தினம், ரைட். அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மசாசூட்ஸ் அப்படிங்கிற மாநிலமும் பாஸ்டன் அப்படிங்கிற நகரமும் என்ன டேவா அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா டே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, இந்தியா தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு வந்து இந்தியாவினுடைய 79வது இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம், ரைட். ஸோ இதையும் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒற்றுமையும் வலுவாக்குற விதமா இந்த 2 மாகாணங்கள், அதாவது மசாசூட்ஸ் ஸ்டேட்டும் பாஸ்டன் சிட்டியும் இந்தியா டேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, which state approved 500 crore state AI mission? எந்த மாநிலம் தனது மாநிலத்தில் AI மிஷனை உருவாக்குவதற்காக 500 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தி ஆன்சர் இஸ் சத்தீஸ்கர், ரைட். ஸோ இந்த சத்தீஸ்கர் மாநிலம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில், ரைட், அடுத்த 5 ஆண்டுகளில் AI மிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டரான விஷ்ணு தியோசாய் அப்படிங்கிறவர் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா ஏஐ மிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியா ஏஐ அப்படின்னு ஒரு மிஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிஷனோட அலைன் ஆகி தான் சத்தீஸ்கர் ஏஐ மிஷனும் செயல்பட போகுது, ஓகேவா, ரைட். ஸோ 500 கோடி அடுத்த 5 ஆண்டுகள். எந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர். அடுத்த கேள்வி, தி இந்தியா மெடிக்கல் டிவைஸ் 2026 கான்ஃபரன்ஸ், இந்தியா மெடிக்கல் டிவைஸ் 2026 கான்ஃபரன்ஸ் 7-8 நடக்க போது. எந்த மினிஸ்ட்ரி அதை கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ நீங்க இந்தியா மெடிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஸோ கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. இது எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்க போகுது. ஸோ தி ஆன்சர் இஸ் நியூ டெல்லி, ரைட். ஸோ இதை மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸோட தற்போதைய மினிஸ்டர் யாருன்னா ஜேபி நட்டா. ஸோ அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி துவக்கி வைக்க போறார், ஓகேவா. இது வந்து 9th எடிஷன், 9வது முறையாக அது நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டினுடைய தீம் என்ன?
ஸோ இந்த ஈவெண்ட்டினுடைய நோக்கம் என்ன அல்லது கருத்துரு என்ன அப்படின்னா, ஸோ நான் சொல்றேன் அப்படியே எழுதிக்கங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட்? டுவர்ட்ஸ் விக்சித் பாரத், ரைட்? டுவர்ட்ஸ் விக்சித் பாரத், விக்சித் பாரத், அட்வான்சிங் இந்தியா as a global hub, advancing India as a global hub, global hub for quality medical devices, for quality medical devices. இந்த மாதிரி தீம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நீங்க படிக்கணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பிஐபியில் டைரக்டாகவே இருந்தது. ஸோ இதில் அந்த தீமும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து பிரைட்டர், ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ இந்த இந்தியா மெடிக்கல் டிவைஸ் இந்த இந்த ஈவெண்ட்டை துவக்கி வைக்கிறது யாரு அப்படின்னா அனுப்ரியா பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து துவக்கி வைக்கிறாங்க. அனுப்ரியா பட்டேல் வந்து துவக்கி வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து செக்ரட்டரி. தென் ஜேபி நட்டா ஸ்பெஷல் நோட் அங்கே, அதாவது அவருடைய சிறப்புரையை ஆற்றுறாரு. ஓகே, துவக்கி வைக்கிறவங்க யார் அதில் அட்ரஸ் பண்ணா, என்ன மினிஸ்ட்ரி, என்ன தீம், எங்கே நடந்தது, எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? கொஸ்டின் நம்பர் 8, எட்டாவது கேள்வி. விச் கிரிக்கெட்டர் பிகம் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் T20 கிரிக்கெட்? T20 கிரிக்கெட்ல அதிக ரன் அடிச்ச வீரர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஜாஸ் பட்லர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜாஸ் பட்லர் தான் T20 கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்கள் அடித்த வீரரா மாறியிருக்கார், ஓகேவா? ரைட். ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து 14,833 ரன்கள் அடிச்சிருக்காரு, ஓகேவா? ரைட். ஸோ இவர் வந்து இங்கிலாந்து டீமோட ஃபார்மர் கேப்டனாகவும் இருக்காரு. கொஸ்டின் நம்பர் 9 போலாமா? ரைட். கொஸ்டின் நம்பர் 9. விச் ஸ்டேட் அன்வீல்டு 9.5 lakh crore விசாகப்பட்டினம் growth பிளான்? ஸோ பேர்லேயே இருக்கு விசாகப்பட்டினம் growth பிளான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ விசாகப்பட்டினம் எங்க இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியலையா? ஸோ ஆந்திர பிரதேஷ், ரைட்? ஸோ இங்க நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் வந்து விசாகப்பட்டினம் எக்கனாமிக் ரீஜியன் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் பிளானை லான்ச் பண்றாங்க, ரைட்? ஸோ வைசாக் டெவலப்மெண்ட் பிளான், அதாவது VDR, ரைட்? டெவலப்மெண்ட் பிளான், அல்லது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வைசாக் எக்கனாமிக் ரீஜியன், வைசாக் எக்கனாமிக் ரீஜியன். நம்ம சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வைசாக் எக்கனாமிக் ரீஜியன் அல்லது VER அப்படிங்கிற ஒன்று வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த விசாகப்பட்டினத்தை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட 120 பில்லியன் அமெரிக்க டாலர், 120 பில்லியன் US டாலர் மதிப்புள்ள ஒரு பொருளாதாரத்தை கிரியேட் பண்ணணும், ரைட்? 120 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை கிரியேட் பண்ணணும் வித்தின் 2032, 2032ஆம் ஆண்டுக்குள்ள 120 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை கிரியேட் பண்ணணும். ஃபோக்கஸஸ் ஆன் AI, கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய IT, லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து 120 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும், ரைட்? அதுதான் 120 பில்லியன் US டாலர் எக்கனாமி வித்தின் 2032, ரைட்? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை எங்க அல்லது இதனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இதையும் பார்த்துக்கங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த வைசாக் எக்கனாமிக் ரீஜன் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி ஃபர்தராக நவம்பரில் ஒரு ஈவெண்ட்டும் அங்கே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா 31st CII பார்ட்னர்ஷிப் சம்மிட், CII பார்ட்னர்ஷிப் சமிட் 31st எங்க நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 2026ல வைசாக்ல நடக்க போகுது, ரைட்டா? CII பார்ட்னர்ஷிப் சப்மிட் வைசாக்ல, அதாவது விசாகப்பட்டினத்துல நவம்பர் மாசம் நடக்க போகுது, ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது அதாவது வைசாக்ல அந்த 120 பில்லியன் எக்கனாமியை கிரியேட் பண்றதுக்காக தான் இதை நம்ம லான்ச் பண்றோம், ஓகேவா? ரைட். ஸோ CII பார்ட்னர்ஷிப் சமிட், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதான் CII, ரைட்? CIIனா என்ன? கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதனுடைய சமிட் தான் நடக்க போகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. விச் டவுன் வில் ஹோஸ்ட் ஏசியான் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப், ரைட்? ஏசியான் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026 எந்த நகரம் நடத்த போகுது அப்படின்னா போலங், ரைட்? போலங் தான் நடத்த போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா, அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் அந்த மாவட்டம் தான் போலங். ஸோ இதுதான் ஏஷியன் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026 ஹோஸ்ட் பண்ண போகுது. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா 5 to 9 அக்டோபர் 2026 நடக்க போகுது, ரைட்டா? ஸோ ராஃப்டிங்னா தெரியும் இல்லையா, அந்த அலைகளில் போட்டு, ஒரு ரப்பர் போட்டு மாதிரி இருக்கும், யார் அந்த போட்டை வந்து செலுத்துறதா, எதிர் அலைகளை செலுத்தி ஓட்டுவாங்க இல்லையா, நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கனாலே என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து
அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய சிமாங் ரிவர், அந்த ரிவர்ல தான் நடக்க போகுது. ஓகேவா, சிமாங் ரிவர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், போலங் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, ரைட். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அட்வென்ச்சர் டூரிசமை டெவலப் பண்ணணும், வாட்டர் ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஷியன் டிராஃப்டிங் சாம்பியன்ஷிப்போட நோக்கம். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? As seen on Netflix section has been launched on the Incredible India portal by which of the two ministries? As seen on Netflix அப்படிங்கிறத எந்த ரெண்டு அமைச்சகங்கள் சேர்ந்து துவங்கியிருக்காங்க, இந்த போர்ட்டலில் துவங்கியிருக்காங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அமைச்சகமும் டூரிசம் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ அஸ் சீனா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னாலே ஒரு மூவி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மூவிஸை பேஸ் பண்ணி டூரிசமை டெவலப் பண்ணலாம், இந்தியன் கல்ச்சரை டெவலப் பண்ணலாம், அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓகேவா, இப்போ ஒரு சில சினிமாக்களில் இந்தியாவினுடைய கல்ச்சர் அல்லது ஹெரிட்டேஜ் அல்லது அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் வருது இல்லையா, அந்த படங்களில் பார்த்ததை நீங்கள் நேரில் ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அஸ் சீனா நெட்ஃப்ளிக்ஸ். ரைட்டா, ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா கல்ச்சர் மினிஸ்ட்ரியும் டூரிசம் மினிஸ்ட்ரியும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், ஸோ கொஸ்டின் நம்பர் 11. அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னா குரூப் டிக்கு நான் அந்த குரூப் டி கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நான் நடத்தினேன் இல்லையா, அதுலேயே இந்த கொஸ்டினை நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது நேரம் நீங்கள் ஆன்சரையும் சொல்லியிருப்பீங்க. ஸோ தி கொஸ்டின் இஸ் with the designation of Glav Lake as Ramsar site in August 2026. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக ராம்சர் சைட்டாக மாறின இந்த Glav Lake ராம்சர் சைட்டாக மாறி இருக்கு ஆகஸ்ட்ல. Which state received its first ever Ramsar site? The answer is Arunachal Pradesh. Glav Lake அப்படிங்கிறது ராம்சர் சைட்டாக மாறி இருக்கு. இது வந்து 101வது ராம்சர் சைட், இந்தியாவின் 101வது ராம்சர் சைட்டா இது அனௌன்ஸ் ஆயிருக்கு. அருணாச்சல் பிரதேசோட ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட். ரைட், இது எங்க இருக்கு அப்படின்னா கம்லாங் டைகர் ரிசர்வ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கம்லாங் டைகர் ரிசர்வ். நான் இது அந்த வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன், கம்லாங் டைகர் ரிசர்வ். ரைட், கம்லாங் டைகர் ரிசர்வ்ல தான் இந்த கிளாவ் லேக் இருக்கு, அதை தான் ராம்சர் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், இது வந்து கிழக்கு இமயமலைகள் பகுதியில் அமைஞ்சிருக்கு. ரைட், ஸோ இந்த கிளாவ் லேக் அப்படிங்கிறதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட். ரைட்டா, இது ஒரு நன்னீர் சதுப்பு நிலம், ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட். இது ஒரு நன்னீர் சதுப்பு நிலம், ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட். ஓகேவா, ரைட். ஸோ இந்த ராம்சர் சைட் அப்படின்னாலே அது வந்து சதுப்பு நிலங்களுக்கான பாதுகாப்பு தான். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்தியாவினுடைய 100வது ராம்சர் சைட் எது? நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. நான் ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கமெண்ட்டில் போடுங்க. 100வது ராம்சர் சைட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரைட், அது எந்த மாநிலத்தில் இருக்குது, அதனுடைய பேர் என்ன, எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 13. Which Indian state become the first to issue an exploration license for rare earth elements block under the country's new critical mineral policy? இந்த நியூ கிரிட்டிக்கல் மினரல் பாலிசியை பேஸ் பண்ணி ரேர் எர்த் மினரல்ஸை எடுக்கிறதுக்கான பாலிசியை இஷ்யூ பண்ண அல்லது எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸை இஷ்யூ பண்ண மாநிலம் எது? முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். ரைட்டா, ராஜஸ்தான் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ். ரைட், ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில், அதாவது அரிய வகை தாதுக்கள். ரைட், இது வந்து இந்தியாவில் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்தியாவினுடைய செமிகண்டக்டர்ஸ், நம்ம வந்து இப்போ செமிகண்டக்டரில் முன்னாடி போயிட்டு இருக்கோம் இல்லையா, செமிகான் இண்டஸ்ட்ரியில் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெலாம் அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது, ஏரோஸ்பேஸில் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாமல் இந்தியாவுக்கே பயன்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிரிட்டிக்கல் மினரல் பாலிசியை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் தான் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸை வந்து ராஜஸ்தான் ஃபஸ்ட்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரைட், லாந்தனியம் இருக்குது, சீரியம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ரைட், ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. இப்போதைக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதையும் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதையும் ஒரு வீடியோவை போடுறேன். ரைட், கொஸ்டின் நம்பர் 14. Who become the first Indian judoka, அதாவது ஜூடோ போட்டி இருக்கு இல்லையா, ஜுடாக்கா டு வின் கோல்டு மெடல் அட் காமன்வெல்த் கேம்ஸ் 2026. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடந்த இந்த காமன்வெல்த் கேம்ஸ் 2026 கிளாஸ்குள்ள நடந்தது இல்லையா, அதில் இந்தியா முதல் முறையாக 2 ஜூடோ கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க. ஓகே, 2 ஜூடோ கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன்னு கேட்டாங்கன்னா தி ஆன்சர் இஸ் அஷ்மிதா டே. ஸோ அஷ்மிதா டே தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜுடோகோ டு வின் காமன்வெல்த் கோல்டு மெடல். ஸோ இவங்க வந்து 48 கிலோகிராம் எடைப்பிரிவில் 48 kg எடைப்பிரிவில் இதை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கனடா நாட்டை சேர்ந்த ஹெய்தி அப்படிங்கிறவங்க தோக்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. ரைட், இவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெய்டி கனடா.
கனடா நாட்டை சேர்ந்த ஹெய்தியை தான் டிஃபீட் பண்ணி இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியாஸ் கோல்ட் இன் ஜூடோ கேம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இதே போட்டியில் ஆண்கள் பிரிவில் மென் ஜூடோ கோல்டு மெடல் யார் ஜெயிச்சா அப்படின்னா ஹர்ஷ் சிங். ரைட், ஹர்ஷ் சிங் தான் ஆண்கள் பிரிவில் மென்ஸ் பிரிவில் ஆண்கள் பிரிவில் இந்த ஜூடோ போட்டியில் தங்கம் வென்ற முதல் ஆணா அவர் இருக்காரு. அஷ்மிதா டே வந்து முதல் பெண். ரைட், ஸோ நம்ம வந்து நான் முன்னாடி சொன்னேன் காமன்வெல்த் கேம்ஸை பற்றி அடுத்து ஒரு டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வரும், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஜூடோவில் ஹர்ஷ் சிங் வந்து ஆண்கள் பிரிவில் ஜெயிச்சார் சொன்னால, ஹர்ஷ் சிங் வந்து மென்ஸ் 60 kg பிரிவில் ஜெயிச்சவர். ஓகேவா? அஷ்மிதா டே வந்து 48 kg பிரிவில் ஜெயிச்சவங்க. ரைட், இப்போ இந்த கேள்வியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜூடோ பிளேயர்னு கேட்டாலோ ஃபர்ஸ்ட் இந்தியன் விமென் ஜூடோ பிளேயர்னு கேட்டாலோ அஷ்மிதா டே போடணும். ஃபர்ஸ்ட் மேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹர்ஷ் சிங் போடணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்தியன்னா அஷ்மிதா டே தான், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரைட், ஸோ உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியா மொத்தமாக எடுத்த மெடல்ஸ் எத்தனை? ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தி 10th எடிஷன் ஆஃப் இந்தியா மொபைல் காங்கிரஸ். இந்தியா மொபைல் காங்கிரஸினுடைய 10வது எடிஷனுடைய தீம் என்ன? எந்த தீமின் கீழே அது நடந்தது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ தி ஆன்சர் பார்த்துருவோமா? இந்தியா மொபைல் காங்கிரஸ் ஸ்கேல் வித்தவுட் பவுண்டரிஸ். ரைட், அதனுடைய தீம் என்ன? இந்தியா மொபைல் காங்கிரஸினுடைய 10வது எடிஷனோட தீம் என்ன? ஸ்கேல் வித்தவுட் பவுண்டரிஸ். ரைட்டா? ஸோ இது எங்க நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது. ஓகே, நியூ டெல்லியில் தான் நடந்தது இந்த ஈவெண்ட். ஸோ நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர் தான் இந்த ஈவெண்ட்டை துவக்கி வச்சிருக்காரு. ஆர்கனைஸ்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். டெலிகாம் மினிஸ்ட்ரி தான் அதை நடத்தியிருக்காங்க. சிந்தியா அப்படின்ற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. ரைட், அவர் தான் இந்த ஈவெண்ட்டை நடத்தி வச்சிருக்காரு, துவக்கி வச்சிருக்காரு. ஓகேவா? இந்த ஈவெண்ட்டோட தீம் என்ன? ஸ்கேல் வித்தவுட் பவுண்டரிஸ். ஓகேவா? 5G டெக்னாலஜி, 6G டெக்னாலஜி, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஏயோட இம்பாக்ட் என்ன, இதெல்லாம் தான் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டோட மெயின் பில்லர்ஸாக 4 பில்லர்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகே, மெயின் பில்லர்ஸ். ரைட், 4 தூண்கள். இந்த ஈவெண்ட்டோட 4 முக்கியமான தூண்கள் என்ன அப்படின்னா ஸ்ருஷ்டி. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சுரக்ஷா, ஸ்ருஷ்டி, சுரக்ஷா, சஷ்கத், சம்வர்தன். ஸோ இது 4 தான் 4 பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா மொபைல் காங்கிரஸ் 10th எடிஷன் ஆஃப் 2026. ரைட், இதை மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வி போமா? கொஸ்டின் நம்பர் 16, who assumed charges Director General of Naval Operations? Director General of Naval Operations of Indian Navy. இந்திய நேவியினுடைய Director General of Naval Operations ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனவர் யாருன்றது கேள்வி. தி ஆன்சர் இஸ் வைஸ் அட்மிரல் மணிஷ் சத்தா. மணிஷ் சத்தா தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ இவர் தான் இந்திய நேவியினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? அடுத்த கேள்வி 17, GI அண்ட் பியாண்ட் 2.0 சம்மிட். ஜிஐனா தெரியும், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் தெரியும் இல்லையா உங்களுக்குலாம்? GI டேக் கொடுப்போம்ல. GI அண்ட் பியாண்ட் 2.0 சம்மிட் ஷெட்யூல்ட் ஆன் ஆகஸ்ட் 5 அது எந்த நகரத்தில் நடந்தது அப்படிங்கிறது கேள்வி. தி ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. டெல்லியில் தான் நடக்குது. ஓகேவா? நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்ட்ரல் அதில் தான் நடந்திருக்கு. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட். ரைட், ஆர்கனைஸ்ட் பை ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இது எதுக்காக இந்த ஈவெண்ட் நடத்துறாங்க, ஏன் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்தணும். ஓகேவா? ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் அல்லது GI டேக் இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18, where was BRICS expert network? BRICS expert network on asset recovery meeting. BRICS expert network on asset recovery meeting 4-5 தேதியில நடந்திருக்கு. எந்த சிட்டில நடந்தது? தி ஆன்சர் இஸ் ஹைதராபாத். ஓகேவா? BRICS உடைய எக்ஸ்பர்ட் நெட்வொர்க் ஆன் அசெட் ரெக்கவரி மீட்டிங் ரைட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கும் இந்தியா, அதாவது இப்போ கரண்ட் இயர்ல, ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸினுடைய சேர்மனா இந்தியா தான் இருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் தி சேர்மன் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த பிரிக்ஸில் அதனால ஒவ்வொரு மீட்டிங்காக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட் நெட்வொர்க் ஆன் அசெட் ரெக்கவரி மீட்டிங் வந்து எங்கே நடந்திருக்கு? ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா பில்டிங் ஃபார் ரெசிலன்ஸ், இனோவேஷன், கோஆப்ரேஷன், சஸ்டைனபிலிட்டி. ஸோ தீம் என்ன?
building for resilience, innovation, cooperation, resilience, innovation, cooperation and sustainability. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட்டினுடைய தீம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who become the world youngest male professor? At the age of 18? 18 வயதேயான உலகின் மிக குறைந்த வயதினுடைய பேராசிரியர் யார் அப்படிங்கிறது கேள்வி. தி ஆன்சர் இஸ் நாதன் தாமஸ். ரைட். வேர்ல்டு யங்கஸ்ட் மேல் ப்ரொஃபசர், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. 18 ஆண்டுகள் 346 நாட்கள் இவருடைய வயது. இவர் வந்து ஃப்ளோரிடா இருக்கு இல்லையா, ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய மியாமி டேட் காலேஜ், ஓகே, மியாமி டேட் காலேஜ், இந்த கல்லூரியில பேராசிரியரா இருக்காரு. ஃப்ளோரிடா இந்த கல்லூரியில பேராசிரியரா பணியில இருக்காரு. ஸோ இவர் வந்து பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டையும் சேர்த்து 4 ஆண்டுகளில் முடிச்சதுனால இவர் பேராசிரியர் ஆயிட்டார். ரைட். அடுத்த கேள்வி. Who become the first Indian women scientist to receive காஸ்பர் விக்ரம் சாராபாய் மெடல்? ரைட். காஸ்பர் விக்ரம் சாராபாய் மெடல் 2026 யார் ஜெயிச்சா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் அன்னபூரணி சுப்பிரமணியம். ஆப்ஷன் ஏ, அன்னபூரணி சுப்பிரமணியம் தான் ஆன்சர். ரைட். காஸ்பர் விக்ரம் சாராபாய் மெடல். ரைட். காஸ்பர் விக்ரம் சாராபாய் மெடல் அன்னபூரணி சுப்பிரமணியம். ரைட். ஸோ காஸ்பர்னா என்ன? கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச், அவ்வளோதான். ஸோ காஸ்பர்னா என்ன? ஸோ காஸ்பர் அப்படின்னா கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச், காஸ்பர். அதுதான் அந்த அமைப்பினுடைய விக்ரம் சாராபாய் மெடல் ஜெயிச்சது யாரு? அன்னபூரணி சுப்பிரமணியம், ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் சயின்டிஸ்ட். ரொம்ப 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 முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் சயின்டிஸ்ட், அதே மாதிரி 4th இந்தியன் சயின்டிஸ்ட். ஓகேவா? 4th இந்தியன் சயின்டிஸ்ட் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா இந்தியாவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ரைட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸினுடைய டைரக்டர் அல்லது டீன் ஆர் டைரக்டர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோபிசிக்ஸ், அதில் தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் சயின்டிஸ்ட் டு ரிசீவ் காஸ்பர் விக்ரம் சாராபாய் மெடல். ரைட். அடுத்த கேள்வி. வாட் இஸ் தி நியூ அஃபீஷியல் நேம் adopted by Pacific Island nation formerly known as Nauru? இது நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தி ஆன்சர் இஸ் ரிபப்ளிக் ஆஃப் நோரோ. ரைட். அவங்க தான் அவங்களுடைய பேருக்கான ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங்கை மாற்றிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 22. தி இண்டிஜீனியஸ் டைவிங் சப்போர்ட் வெசல். டைவிங் நம்ம முன்னாடியே நிறைய மெட்டீரியல் டிஎஸ்வியை பற்றி பார்த்துருக்கோம். டைவிங் சப்போர்ட் வெசல் நிப்புன் built by Hindustan Shipyard Limited was constructed in which city? எந்த நகரத்துல இந்த டிஎஸ்வி நிப்புன் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் தயாரிக்கப்பட்டது. ரைட்டா? இது வந்து இந்தியன் நேவியினுடைய செகண்ட் டிஎஸ்வி, செகண்ட் டைவிங் சப்போர்ட் வெசல், செகண்ட். ஸோ இது எங்க பில்ட் பண்ணியிருக்காங்க? ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் வைசாக்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75% கண்டென்ட் வந்து இந்தியாவோடது. அதனால இண்டிஜினியஸ் கண்டென்ட்னால இந்தியாவோடது நம்ம தயாரிக்கிறோம் அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத். ஓகேவா? ஆத்ம நிர்பார் பாரத் தான் இதனுடைய நோக்கம். ரைட். இதனுடைய இது டைவிங் சப்போர்ட்னா தெரியல, ஆழ்கடலுக்கு போய் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வெசல் தான் இது. டைவிங் சப்போர்ட் நான் சொன்ன மாதிரி இது செகண்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர் கிளாஸஸ்ல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஎஸ்வி ஆஃப் இந்தியன் நேவி எது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி. இன் விச் ஸ்டேட் டிட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கன்க்ளூட் கவுண்டர் ட்ரோன் எக்ஸசைஸ் ரோட்டார் கிளாப் 3? ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னது? ரோட்டார் கிளாப் 3னா என்ன? ஸோ ரோட்டார் கிளாப் 3 அப்படிங்கிறது ஒரு கவுண்டர் ட்ரோன் எக்ஸசைஸ். இது ட்ரோன் ரிலேட்டடான ஒரு எக்ஸசைஸ் கண்டக்டட் பை ஏர்ஃபோர்ஸ். மறந்துடாதீங்க. ரைட்டா? ஏர்ஃபோர்ஸ். இது எங்க நடந்தது? இதனுடைய ஈவெண்ட் எங்க நடந்தது, எங்க எண்ட் பண்ணாங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் ராஜஸ்தான். கன்க்ளூடட் அட் ராஜஸ்தான். ரைட். ஸோ இது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் தெரியும்ல, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பொக்ரான். ஸோ இது வந்து ராஜஸ்தானுடைய ஒரு பாலைவன பகுதி. இங்கே தான் நம்ம நியூக்ளியர் டெஸ்ட்டை இங்கே தான் நடத்தணும். அதே மாதிரி இங்கே தான் இந்த கவுண்டர் ட்ரோன் எக்ஸசைஸை நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ இதனுடைய தீம் என்ன? இந்த ஈவெண்ட்டினுடைய கோர் தீம் என்ன அப்படின்னா கவுண்டர் யூஏஎஸ்.
கவுண்டர் யூஏஎஸ். அதாவது யூஏஎஸ் அப்படின்னா அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம், அதாவது ஆளில்லா தாக்குதல் நடக்கும் இல்லையா, ஆளில்லா ட்ரோன் அனுப்புவாங்க இல்லையா, அதுதான் இது அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம். ஸோ கவுண்டர் ட்ரோன் எக்ஸசைஸ் ரோட்டார் கிளாப் 3. ஓகேவா, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். 24 கொஸ்டின் நம்பர் 24. In which Indian startup developed Power Bank 50, India's first satellite battery to attain flight heritage status? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பேட்டரி டு அட்டைன் ஃபிளைட் ஹெரிடேஜ் ஸ்டேட்டஸ் எந்த அமைப்பு தயாரித்திருக்கு அப்படின்னா தி ஆன்சர் இஸ் டேக் மீ டு ஸ்பேஸ். பவர் பேங்க் 50 அப்படிங்கிறது யார் தயாரிச்சிருக்கா? டேக் மீ டு ஸ்பேஸ். அதாவது ஹைதராபாத்தை தலைமையகமாக கொண்ட இந்த டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் பவர் பேங்க் 50-ஐ தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இது வந்து ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸோட விக்ரம் 1 நடந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பின்னாடி அந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ விக்ரம் 1 அதாவது பிரைவேட் ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய பிரைவேட் ஃபிளைட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸோட விக்ரம் 1 இருக்கு, அதில் சேர்ந்து தான் இந்த பவர் பேங்க் 50யும் பறந்துருக்கு. ரைட்டா, இது நம்ம டீட்டெயிலாக பின்னாடி இன்னொரு கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ பவர் பேங்க் 50 இது எந்த அமைப்பு தயாரித்தது அப்படின்னா டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு தயாரித்தது. அடுத்த கேள்வி, இந்தியாஸ் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் has been integrated with which countries instant payment system? அதாவது இந்தியாவினுடைய யூபிஐ அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம் டு ஃபெசிலிட்டேட் ரியல் டைம் கிராஸ் பார்டர் மணி டிரான்ஸ்ஃபர். ரைட், எந்த நாட்டினுடைய நம்ம வந்து யூபிஐ நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் கிராஸ் பார்டர் பணம் அனுப்புறது, அதாவது எல்லை தாண்டி பணம் அனுப்புறதுக்கு நம்ம யாரோட லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் மால்தீவ்ஸ். ரைட், ஸோ இங்கே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்தியாவில் நம்ம யூபிஐன்னு சொல்கிறோம். ரைட், மால்தீவ்ஸ் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபவேரா அப்படி சொல்கிறோம். ரைட், ஃபவேரா. அப்போ யூபிஐயும் ஃபவேராவும் சேர்ந்து கிராஸ் பார்டர் மணி டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸோ அது யாரோட அப்படின்னா மால்தீவ்ஸோட. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, who was appointed as the next ambassador of India to Islamic Republic of Iran? ஈரானுக்கான இந்திய தூதுவரா யாரை நம்ம நியமிக்க போறோம் அப்படின்னா விஸ்வேஷ் நேகி. ரைட், இவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஈரான். ஓகேவா, ரைட். இதுக்கு முன்னாடி ருத்ர கௌரவ் அப்படிங்கிறவர் இருந்தார். ரைட், ருத்ரா கௌரவ் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ அவருக்கு அப்புறம் நம்ம யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம்? விஸ்வாஸ் நேகியை அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா, இவர் இதுக்கு முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கல, வெளியுறவு அமைச்சகத்தினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்தவர், இப்போ அங்கே அம்பாசிடரா போறார். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, who become the first women director general? இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ரைட், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய முதல் டைரக்டர் ஜெனரல், ஃபீமேல் டைரக்டர் ஜெனரலா யார் இருக்காங்க அப்படின்னா BA அக்லவே. ரைட், வர்ஷா அசோக் அக்லவே தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் முதல் பெண் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 176வது ஆண்டில் இருக்குது. போன ஆண்டு வந்து 175வது ஆண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஷி இஸ் 54th டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ரைட்டா, இதுக்கு முன்னாடி அஷித் ஷா அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ அவரை சக்சீட் ஆகி தான் இவங்க வந்திருக்காங்க. ரைட், இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் வந்து அஷித் ஷா. ரைட், இப்போ இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒர்க் பண்ணுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ரைட், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே ஆப்ரேட் ஆகுது. BA அக்லவே, மறந்துடாதீங்க, அல்லது வர்ஷா அசோக் அக்லவே. ரைட், அடுத்த கேள்வி, திம்ஷா which recently entered the Guinness World Records is a traditional tribal folk dance of which state? திம்ஷா அப்படிங்கிறது ரீசெண்டாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அது எந்த மாநிலத்தினுடைய ஃபோக் டான்ஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். தி ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ். ரைட்டா, ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ இந்த வேர்ல்டு ரெக்கார்டு எங்கே படைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரீசெண்டாக உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆந்திர பிரதேசில் அல்லூரி சீதாராமராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்க, போகபுரம் ஆந்திர பிரதேசில் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியும். அங்கே பண்ண பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த திம்ஷா டான்ஸ் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13,000 குழந்தைகள் பெண்கள் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டில் டான்ஸ் ஆடிருக்காங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். குறிப்பாக ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அரக்கு வேலி. ரைட், அரக்கு வேலியில் தான் இது அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஓகேவா, ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்த கேள்வி, which state received
highest allocation of 19,208 crore in additional tax devolution. அதாவது அரசாங்கம் எப்பயுமே பணத்தை பிரித்து கொடுக்கும் இல்லையா, அதுல இந்த முறை அடிஷ்னலா கொடுக்கப்பட்ட 19,208 கோடி, கிட்டத்தட்ட மிக அதிகமானது இது. இது எந்த மாநிலத்திற்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசுக்கு போய் சேர்ந்திருக்கு. தி ரீசன் இஸ் தி லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா, ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா, எல்லாமே இதுதான். ரைட்டா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி கவர்மெண்ட் வந்து அடிஷ்னல் டாக்ஸ் டிவல்யூஷன் கொடுத்தாங்க. ரைட், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வரி வருவாயை பிரித்து மாநிலம் கொடுத்தாங்க. இது வந்து அடிஷ்னல். ரைட்டா, ஸோ இது அதிகமாக பகிரப்பட்டது உத்தரப்பிரதேசுக்கு தான். ரைட், அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. இன் விச் ஸ்டேட் வாஸ் தி போகபுரம் அல்லூர் சீதாராமன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்? இப்போ தான் நம்ம படித்தோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. நரேந்திர மோடி துவக்கி வச்சாரு போகபுரத்தில் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். பேருமே நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கோம், கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரைட்டா, இது வந்து இந்த ஏர்போர்ட் வந்து பிபிபி மாடல், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் தான் ஆந்திராவினுடைய முதல் கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்ம முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா, அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் போடும்போது இதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகபுரம் அல்லூரி சீதாராமராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆந்திர பிரதேஷ். அடுத்து DSC A24, தி ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் வெசல் அண்டர் அதாவது டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் ப்ராஜெக்டினுடைய கடைசி வெசல் DSC A24. இது எந்த மாநிலத்தில் துவக்கப்பட்டது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ரைட். ஸோ DSC, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டைவிங் அந்த வெசல் வேற. ஓகே, டைவிங் சப்போர்ட் வெசல் வேற, டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் கீழே உருவாக்குற ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேற. ரைட், இது ரெண்டுமே வேற வேற, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஸோ DSC A24 அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ரைட், வெஸ்ட் பெங்காலில் தான் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, who was appointed as the executive director of Reserve Bank of India with effect from August 3? யாரு சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் மோனிஷா சக்கரவர்த்தி. மோனிஷா சக்கரவர்த்தி தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜர் இன்சார்ஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷனுடைய சீஃப் ஜெனரல் இன்சார்ஜாக இருந்தாங்க. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ரைட்டா, ஸோ உங்களுக்கான அகைன் another important question, ஆர்பிஐனுடைய கவர்னராக இப்போ யார் இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஆர்பிஐனுடைய கரண்ட் டைரக்டர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. சஞ்சய் மல்கோத்ரா தான் கரண்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா, ரைட். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இப்போ யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா? மோனிஷா சக்கரவர்த்தி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்த கேள்வி, which state recorded the highest number of diseased organ donors in India during 2025 according to the NOTA annual report 25-26? Right, which state recorded highest number of diseased organ donors? நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. ரைட்டா, டிசீஸ்டு ஆர்கன் டோனர்ஸ் யாரு அதிகம் அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா, ரைட், தமிழ்நாடு தான் மிக முக்கியமாக இந்த டிசீஸ்டு ஆர்கன் டோனர்ஸில் டாப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 266 டிசீஸ்டு ஆர்கன் டோனர்ஸ் நமக்கிட்ட இருந்திருக்காங்க. ரைட்டா, இதில் குறிப்பாக கிட்னி டிரான்ஸ்பிளன்ஸ் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ கடந்த ஆண்டில், போன ஆண்டு அந்த 25-26 இந்தியா வந்து ஹையஸ்ட் எவராக 2138 ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து 2138 பண்ணியிருக்கோம். அதில் 266 ஆர்கன் டொனேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நடந்திருக்கு. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? விச் ஃபார்மர் ஸ்டேட் கவர்னர் passed away at the age of 90, leaving behind a last legacy in the field of education? சமீபத்தில் மறைந்து போன கவர்னர் யார் அப்படின்னா DY பாட்டீல். ஸோ DY பாட்டீல் யார் அப்படின்னா ஃபார்மர் கவர்னர் ஆஃப் திரிபுரா அண்ட் பீகார். இந்த ரெண்டுக்குமே அவர் கவர்னராக இருந்திருக்கார். திரிபுரா, பீகார், இது ரெண்டுக்குமே அவர் கவர்னராக இருந்திருக்காரு. ரீசெண்டாக இவர் வந்து இறந்து போயிட்டார். ஓகேவா, ரைட். ஸோ இவர் ரீசெண்டாக அந்த ஒபியூட்டரிஸ் அப்படிங்கிறது கீழே இவர் நம்ம பார்க்கலாம். இரங்கல் செய்திகளில் DY பாட்டீலை பற்றி பார்க்கலாம். ஸோ இது கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் இம்போஸ்ட் 1 year பேன் ஆன் அனலாக் பனீர்? ஸோ அனலாக் பனீர் டு ஸ்ட்ரென்தன் ஃபுட் சேஃப்டி. அனலாக் பனீருக்கு 1 year பேன் கொடுத்த மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அனலாக் பனீர் அப்படிங்கிறது செயற்கை பன்னீர். ஓகே, செயற்கையான பன்னீர், அது இயற்கை கிடையாது, செயற்கை. அந்த அதாவது சிந்தட்டிக் எலிமெண்ட்ஸை அல்லது கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கப்படக்கூடியது. ரைட்டா, ஸோ இந்த அனலாக் பன்னீருக்கு சமீபத்தில் தடை விதித்த மாநிலம் இது?
மகாராஷ்டிரா. இது வந்து பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது அல்ல, இது வந்து ஒரு ஒரு செயற்கையானது. ரைட். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அது இருக்கு இல்லையா, ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006 அதுக்கு கீழே தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே தான் மகாராஷ்டிரா தடை விதிச்சிருக்காங்க. எந்த ஹோட்டல்லையோ அல்லது எங்கேயோ இதை பயன்படுத்தக்கூடாது, அப்படி மீறி பயன்படுத்தினால் 6 மாதங்கள் சிறை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு மகாராஷ்டிரா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இது. ரைட். அடுத்த கொஸ்டின், இன் விச் சிட்டி டிட் 13th பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிகின்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 13வது பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் மாநாடு எந்த நகரத்தில் நடந்தது அப்படின்னா புவனேஸ்வர். ரைட். புவனேஸ்வரில் தான் நடந்திருக்கு, ஒடிஷாவில். ரைட். எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா ஒடிஷா, எந்த நகரம்னு கேட்டாங்கன்னா புவனேஸ்வர். 5லிருந்து 7 ஆகஸ்ட்ல இது நடந்திருக்கு. ரைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இந்தியாவினுடைய எஜுகேஷன் மினிஸ்டரான பிரகலாத் ஜோஷி கலந்திருக்காரு. பிரகலாத் ஜோஷி, இந்தியாவினுடைய கல்வி அமைச்சரான பிரகலாத் ஜோஷி தான் இதுல பங்கெடுத்திருக்காரு. ரைட். இப்ப ரீசெண்டா தான் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸுடைய ஒரு ஸ்வாப் நடந்தது. இதுக்கு முன்னாடி யார் இருந்து ரிசைன் பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பிரகலாத் ஜோஷி தான் அதில் பங்கெடுத்த இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்டர். ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹெடட் பப்ரி மஸ்ஜித் டிமாலிஷன் இன்கொயரி கமிஷன் அண்ட் பாஸ்ட் அவே அட் தி ஏஜ் ஆஃப் 87? பாபர் மசூதி இடிப்பு வழக்கு விசாரணை குழுவினுடைய தலைவராக இருந்து சமீபத்தில் இறந்து போனவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பாபர் மசூதி இடிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. அந்த என்கொயரி கமிஷனோட ஹெட்டாக இருந்து இப்போ இறந்து போனவர் யாரு அப்படின்னா ஆன்சர் இஸ் MS லிபர்கன். ரைட். MS லிபர்கன் அவர் தான் இறந்து போயிருக்காரு. ரைட். இவர் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அண்ட் ஆந்திர பிரதேசினுடைய ஹைகோர்ட்ஸோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. ரைட்டா. மெட்ராஸ் அண்ட் ஆந்திரா இந்த 2 மாநிலங்களுடைய ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ இவர் தான். இந்த கமிஷனுக்கு பேரே என்ன அப்படின்னா லிபர்கன் கமிஷன் தான். இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கினுடைய விசாரணை குழுவுக்கு பேர் என்னதான்? லிபர்கன் கமிஷன் தான். ஸோ லிபர்கன் கமிஷன் தான் நம்ம சொல்லுவோம். இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 1992 அமைக்கப்பட்டது. ரைட். 1992 அமைக்கப்பட்டது. ரைட். அடுத்த கொஸ்டின், which veteran actor passed away at the age of 74 after battling blood cancer? இரத்த புற்றுநோய் காரணமாக சமீபத்தில் இறந்து போனவர் யார் அப்படின்னா பிரதீப் ராவத். நீங்க தமிழ்ல கஜினிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, கஜினி படத்துல ஒரு வில்லன் இருப்பார்ல, ஒரே மாதிரி 2 பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த வில்லன் தான் பிரதீப் ராவத். ஸோ நல்ல ஆக்டர், சமீபத்தில் இவர் இறந்து போயிட்டாரு. ஓகேவா, டியூ டு பிளட் கேன்சர். ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான ஒபிட்டரி கொஸ்டின், நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, எந்த ஸ்டேட் வந்து இந்த இந்தியா டேவை அனௌன்ஸ் பண்ணாங்க? கொஞ்சம் ரிப்பீட் ஆகிறது சான்சஸ் இருக்கு. ரைட். நம்ம மசாசூட்ஸ் பார்த்தோம் இல்லையா, மசாசூட்ஸ் தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்டன் நம்ம 2மே பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்தோம். ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ரைட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, விச் anniversary of Hiroshima atomic bombing was observed on August 6, 2006? 2026 ஆகஸ்ட் 6 வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஹிரோஷிமா டே அப்படிங்கிறோம். ஸோ ஹிரோஷிமா, நாகசாகி இது 2மே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப மோசமா அணு ஆயுதத்தால் பாதிக்கப்பட்ட 2 ஜப்பான் நகரங்கள். ஸோ இது வந்து இந்த வருஷம் எத்தனாவது அனிவர்சரி அப்படின்னு நம்ம கேட்குறோம். தி ஆன்சர் இஸ் 81st. ஸோ இது நடந்தது வந்து 1945, அதாவது 2வது வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல தான் இது நடந்தது. அமெரிக்கா கொண்டு போய் 2 பெரிய பாம்ஸை வந்து ஹிரோஷிமா மேலையும் நாகசாகி மேலையும் போட்டுச்சு. ரைட். உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனுடைய நினைவாக தான் நம்ம இந்த ஹிரோஷிமா டே அப்படிங்கிறத நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ அது வந்து 81st. ஓகேவா. ரைட். அடுத்த கேள்வி போலாமா? Who has been selected as prestigious நாசி யங் சயின்டிஸ்ட் அவார்டு, NASI, நாசி யங் சயின்டிஸ்ட் அவார்டு ஃபார் தி இயர் ஆஃப் 2026? யாரு அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ப்ரொஃபசர் கார்த்திகேயன் லங்கா. கார்த்திகேயன் லங்கா அப்படிங்கிறவர் தான் நாசி யங் சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிறதுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இவர் எந்த IIT பாம்பே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, IIT பாம்பேவினுடைய ஒரு ப்ரொஃபஸர். ரைட். ப்ரொஃபஸர் அவர் தான் கார்த்திகேயன் லங்கா. இவர் தான் நாசி யங் சயின்டிஸ்ட் அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஓகேவா. ஸோ நாசி நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இந்தியா. இப்போ NASI இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ், நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இந்தியா, இதுதான் நாசி. அதனுடைய யங் சயின்டிஸ்டாக தான் கார்த்திகேயன் லங்கா செலக்ட் ஆயிருக்காரு. இட் இஸ் கிரியேட்டட் இன் தி இந்த நாசி NASI என்றது எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னா 1930 யூபியில்.
ரைட். 1930 இதனுடைய தலைமையகம் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு, பிரயாக்ராஜில் இருக்கு. ஸோ இவங்க வந்து சயின்ஸ் சம்பந்தமான முக்கியமான விருதுகளை வழங்குறாங்க. ஸோ இந்த முறை பெற்றவர் வந்து கார்த்திகேயன் லங்கா. ஓகேவா? யங் சயின்டிஸ்ட் அவார்டு வந்து கார்த்திகேயன் லங்கா. அடுத்த கொஸ்டின் போலாமா? விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷெட்யூல்டு லான்ச் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 1.505 crore PDS ரேஷன் கார்ட்ஸ் ஃப்ரம் 15th August 2026, ரைட்? அதாவது 1.05 கோடி லேமினேட்டட் பிடிஎஸ் ரேஷன் கார்டை 15 ஆகஸ்ட் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்கிற மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. இங்கே தெலுங்கானா தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அந்த நம்ம ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அது மூலமா லேமினேட்டட் கார்டை கொடுக்கறதுக்காக இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து நாங்கள் அதை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்கானா தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? அடுத்த கேள்வி. அட் விச் ஸ்டேட், ரைட், அட் which state of the art convention center in New Delhi will the Bharat International Rice Conference 2026 be organized? பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் எந்த இடத்துல நடக்குது, ரைட்? நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல நடக்குது? தி ஆன்சர் இஸ் பாரத் மண்டபம். பாரத் மண்டபத்தில் நடக்க போகுது. இந்த வருஷம் நடக்கிறது வந்து செகண்ட் எடிஷன் ஆஃப் பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ், ரைட்? நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத மண்டபத்தில் நடக்க போகுது. இன் தி மந்த் ஆஃப் அக்டோபரில் நடக்க போகுது. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, ஐஆர்இஎஃப், ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் ஃபெடரேஷன், அவங்க தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நடத்தி வைக்க போறாங்க. ஓகேவா, ரைட்? அடுத்த கேள்வி போலாமா? Who has been appointed as the new CEO and MD of Air India? இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். கெபர் மரியம் அல்லது ஜெபர் மரியம் தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி 45. Which organization officially released the report title Reimagining Care Strengthens for Empowering Caregivers Viksit Bharat at 2047 on August 2026? இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண அமைப்பு எது? ரீஇமேஜினிங் கேர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண ரிப்போர்ட்டை அறிவிச்சது யார் அப்படின்னா நிதி ஆயோக், ரைட்? நிதி ஆயோக் தான் இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ரெடி கேர் சிஸ்டமை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். குறிப்பாக இப்போ கேர் நம்ம யாருக்கு மெயினாகவே கேர் கொடுப்போம்? ஸோ ஓல்டேஜ் பர்சன்ஸ், வயதானவர்களுக்கு, அல்லது இப்போ ஃபேமிலியில் அல்லது கைவிடப்பட்டவங்க, அந்த மாதிரி யாருனாலும் எடுத்துகிட்டு ஸோ அந்த கேர் சர்வீசஸை நல்லா கொண்டு போகணும், அந்த கேர் கிவர்ஸ்க்கான எம்பவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டை நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் கேர் கிவர்ஸ், ரைட்? அடுத்த கேள்வி. Who has recently created a world record by becoming the youngest male professor? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தி ஆன்சர் இஸ் நாத்தன் தாமஸ். தி ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, எந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 47. தி நியூலி டிஸ்கவர்ட் சீஹார்ஸ் ஸ்பீசிஸ், ரைட்? நியூலி டிஸ்கவர்ட் சீஹார்ஸ் ஸ்பீசிஸ், இது ஹிப்போகேம்பஸ், ரைட்? பேர் என்ன? ஹிப்போகேம்பஸ் டு ஹானர் ஹூம்? யாரினுடைய நினைவா இந்த ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற பேரை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. ஸோ தி ஆன்சர் இஸ், அடுத்த கேள்வி போமா, கடைசி கொஸ்டின். ஹிப்போகேம்பஸ், தி ஆன்சர் இஸ் அமந்தா வின்சென்ட். இது வந்து ஒரு சீஹார்ஸ் ஸ்பீசிஸ். ஹிப்போகேம்பஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது சீஹார்ஸ் ஸ்பீசிஸ். அமந்தா வின்சென்ட் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதை யாரு கண்டுபிடிச்சிருக்கா? அந்த சீஹார் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ஸ்டடீஸ். கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ஸ்டடீஸ். கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ஸ்டடீஸ், KUFOS, கேரளா யூனிவர்சிட்டி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சீஹார் ஸ்பீசிஸ் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ஸ்டடீஸ்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 48. இன்னும் 3 கேள்வி, 48, 49, 50 கேள்வி, ரைட்? 48. விச் இந்தியன் ஆரிஜின் நாசா ஆஸ்ட்ரோனட், ரைட்? இந்தியன் ஆரிஜின் நாசா ஆஸ்ட்ரோனட் completed his first ever career spacewalk outside the International Space Station 6th August 2026. 6 ஆகஸ்ட் 2026 விண்வெளி நிலையத்துக்கு வெளியே ஸ்பேஸ் வாக் பண்ண இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் அனில் மேனன், ரைட்? அனில் மேனன் தான் இந்த ஸ்பேஸ் வாக்கை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 27 நிமிடங்கள் அந்த ஸ்பேஸ் வாக்கை அவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அனில் மேனன். ஓகேவா? அடுத்த கேள்வி 49. ஆன் விச்
டேட் நேஷனல் ஜாவலின் டே. நேஷனல் ஜாவலின் டே என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது கொஸ்டின். தி ஆன்சர் இஸ் August 7th. August 7th அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேஷனல் ஜாவலின் டே அல்லது ஜாவலின் த்ரோ டே. இது எதை ரிமார்க் பண்ணுது அப்படின்னா 2020 ஒலிம்பிக்ஸ் நடந்ததுல டோக்கியோ, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான் நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் வாங்கினாரா, அந்த கோல்டு மெடலினுடைய ஞாபகார்த்தமாக தான் August 7 நம்ம என்ன சொல்றோம், நேஷனல் ஜாவலின் டேன்னு சொல்றோம். ஸோ நீரஜ் சோப்ரா, ரைட், நீரஜ் சோப்ரா அவருடைய நினைவாக தான் சொல்றோம். ஸோ அன்னைக்கு தான் அவர் பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு தான் 87.58 மீட்டர் அவர் ஜாவலினை எரிஞ்சார். ஓகேவா. ஸோ 2020 நம்ம செலிப்ரேட் பண்றது வந்து 5th நேஷனல் ஜாவலின் த்ரோ டே. ஓகேவா. 2020 நம்ம ஜெயிச்சதை வச்சு தான் சொல்றோம். நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணிருக்கிறது வந்து 5th. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா 2022 பண்ணோம். 2022 August 7 வந்து நேஷனல் ஜாவலின் த்ரோ டேவா ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி, அண்டர் யூனியன் கவர்மெண்ட்ஸ் உல்லாஸ் இனிஷியேட்டிவ், ரைட், உல்லாஸ் இனிஷியேட்டிவ் which union territory achieved 99.09 success to be declared fully literate. முழுமையாக கல்வி அறிவு பெற்ற யூனியன் டெரிட்டரியா உல்லாஸ் இனிஷியேட்டிவ் கீழே அறிவிக்கப்பட்ட அல்லது அறிவிக்க தகுதியான யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரைட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரைட். இந்த உல்லாஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நியூ இந்தியா லிட்ரஸி அதை நோக்கமாக கொண்டது. நியூ இந்தியா லிட்ரஸியை நோக்கமாக கொண்டது யூனியன் கவர்மெண்டால அறிவிக்கப்பட்டது. ஓகேவா. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒட்டி உருவாக்கப்பட்டது. ஸோ அதன்படி 99.09 லிட்ரஸியை அச்சீவ் பண்ணிட்ட ஒரு யூனியன் டெரிட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் டாப் 50 MCQs. இது போக ஒரு 10 MCQs வந்து நான் மெட்டீரியலை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்க. உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும், ரைட். இது போக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்டடி மெட்டீரியல் தனியாக ரிலீஸ் பண்ணுவேன். இது வேற, இது வந்து ஒரு MCQ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அது போக ஸ்டடி மெட்டீரியல் நான் ரிலீஸ் பண்ணுவேன். எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் ஆகும். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் எல்லாமே பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் டெலகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் டேரெக்டாக நீங்கள் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணுறோம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.